ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜிடெக் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ லேப்டாப் ஒரு பிசியில் நம்ம ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா மேக்ஸிமம் டேட்டா கேபிள் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ப்ளூடூத் ஷேரிங்கில் பண்ணுவோம். அதுவும் இல்லைனா ஓடிஜி மூலமாக பென்ட்ரைவில் ஏற்றி அதுக்கப்புறம் பிசியில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஒரு ஈஸியான டெக்னிக் வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ஆப் மட்டும்தான் தேவை. அதுவும் உங்கள் மொபைலில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அப்புறம் உங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபை இருக்கணும் கண்டிப்பாக. அது இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு மொபைலில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, அதில் போய்ட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸ்டார்ட்னு கொடுத்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்கள் பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்களோட லேப்டாப் ஒரு பிசி கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என் லேப்டாப் கூட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு இதுமாரி காட்டுதா, கியூஆர் கோடும் காட்டுதா. அதுக்கு மேலே பாருங்கள் சர்வர் யூஆர்எல் அப்படின்ட்டு போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை இப்போ நீங்கள் டைப் பண்ணணும். எதில் டைப் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இது ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அது மேலே அந்த மேலே பிசின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது மேலே கிளிக் பண்ணி அதை டோட்டலாக டெலீட் பண்ணிவிட்டு அதில் இதில் கொடுத்துருக்க சர்வர் யூஆர்எல் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், அதுமாரியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் பாருங்கள் என்டர்னு கொடுத்தேன்னா என்னோடய ஒய்ஃபை கூட கனெக்ட் ஆகிட்டு என் மொபைலில் இருக்க மொத்த ஃபைல்ஸும் இதில் காட்ட ஆரம்பிச்சிருச்சா. இப்போ இதுலேருந்து எதனா எனக்கு வேணும்னு நினச்சேன்னா இதுலேருந்து காப்பி பண்ணி அப்படியே என் டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ணிடனா அவ்வளோதாங்க ஈஸி. எந்த விதமான ஒயர்லெஸ் கனெக்ஷனில் நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க முடியுது. என் மொபைலில் இருக்கிறத நான் என் லேப்டாப் ஸ்க்ரீனில் அப்படியே பார்க்க முடியுது. இதுமாரி யூஸ்ஃபுல்லான விஷயம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.